Hello friends, நான் கிருஷ்ணா. நான் வந்து இன்னைக்கு UAV சேலஞ்ச் 2018 அதை பற்றியும் இந்த UAV சேலஞ்சுக்கும் நம்ம அஜித் அண்ணாவுக்கும் என்ன எப்படி சம்மந்தம் அதை பற்றியும் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த UAV சேலஞ்சுனா என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித்தை பற்றி அவர் எப்படி இது கூட சம்மந்தப்பட்டார், அவர் வந்து எப்படி இதில் இன்வால்வ் ஆனார் அதை பற்றிலாம் நான் மேக் பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் UAV சேலஞ்சுனா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் UAV சேலஞ்ச் வந்து இவங்க வந்து வருஷம் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷமே இதுக்கு நடத்திருக்காங்க 2018. இந்த UAV சேலஞ்சுனா என்னன்னா அன்மேன்ட் ஏர்ஃபோர்ஸ் வெஹிக்கிள், அதாவது ஒரு பைலட் இல்லாம ஒரு ஃபிளைட்டை வந்து ஆப்ரேட் பண்றது, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஆப்ரேட் பண்ணி. இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய மக்கள் இந்த ஃப்ளட்லாம் தவிச்சு ஃபுட் இல்லாம வாட்டர் இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்றதும் அவங்கள அது வந்து வெளியே கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு நிறைய ஆள் தேவைப்பட்டுச்சு, நிறைய ஆள் செலவு, அப்புறம் நிறைய ஒரு எக்கனாமிக்ஸ் ரீதியாகவும் நிறைய பொருள் செலவு தேவைப்படுச்சு. இதை குறைக்கிற விதமா இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்காக இந்த UAV சேலஞ்ச் நடத்துறவங்க இது ஒரு மோட்டோவா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபிளட்ல மாட்டிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வழி தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கள சேவ் பண்றதுக்காக, அவங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரதுக்காக இந்த UAV சேலஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபிளைட் மாதிரி ரெடி பண்ணி அது மூலமா அதை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்கிற வச்சு இந்த மாதிரி ஏதாவது சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இதை மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது பீப்புள் இருக்காங்களா, இந்த மாதிரி பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட் அனுப்புறது, ஒரு வாட்டர் அனுப்புறது இந்த ஃபிளைட் மூலமாவே, அதாவது யாருமே பைலட்டே இல்லாமல் இந்த ஃபிளைட் மூலமா அனுப்புறது மூலமா அப்படி அனுப்புறதா இருக்கும். இல்லாட்டி இவங்க இருக்காங்க, இவங்களை நம்ம கேதர் பண்ணுவோம், இதுல இருந்து நம்ம அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு இதை கண்டுபிடிக்கணும், இதுக்கு பேர் வந்து ட்ரான்னு பேர் வச்சிருக்காங்க இந்த ஃபிளைட்டுக்கு பேர், இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த UAV சேலஞ்ச் வருஷம் ஒரு சேலஞ்சு மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் குயின்லாந்து அப்படிங்கிற இடத்துல இந்த 2018 வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம இந்தியா டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியா டீம்ல டீம் தக்ஷா அப்படின்னு ஒரு டீம் வந்து இந்தியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுக்கு வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி அங்க இருக்கிற ஒரு டீம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கூட வந்து நம்ம அஜித் அண்ணா இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு மொத்தம் 55 டீம் குவாலிஃபை ஆனாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இந்த செப்டம்பரில் அதுக்கான ரிசல்ட்டும் விட்டுட்டாங்க. அதில் வந்து இந்தியா வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது வந்து வெற்றிகரமாக எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னும் இந்தியா ஒரு மட்டமாக ஒரு கீழே பார்த்துக்கிட்டு இருக்க நாடுகளுக்கு மத்தியில் நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை வந்து ஒரு லிஸ்ட்ல, ஒரு டாப் 10 லிஸ்ட்ல ஒரு 2வது இடத்துக்கு கொண்டு போறது. இல்லை மொதல் இடம் வந்து அமெரிக்கா, 2வது இடத்தை வந்து நம்ம இந்தியாவை கொண்டு போறது வந்து ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஓகே, நம்ம இப்போ இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கும் நம்ம அஜித் சாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பேசலாம். இதுக்கு டீம் வந்து ரெடி பண்ணுறப்ப அதோட அசோசியேட் மேனேஜர் வந்து என்னன்னா இந்த மாதிரி அஜித் சாரை இன்வைட் பண்ணியிருக்காரு. அஜித் சார் வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு சிறந்த நடிகர், அதுக்கப்புறம் ஒரு கார் ரேசர், ஒரு பைக் ரேசர், இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பைலட்டும் கூட. இந்தியாவில் இருக்க ஒரு ரொம்ப குறைந்த நடிகர்ல இந்த மாதிரி ஃப்ளைட்டை டிரைவ் பண்ணுற நடிகர்களில் அஜித் சாரும் ஒருத்தர். அந்த அஜித் சாரை வந்து இவங்க இன்வைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்க தான் இதோட மாடல் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகர் வந்து இந்த காலகட்டத்தில் அவருக்கு இருக்கிற வேலைகளில் அவர் எப்படி வேணாலும் பணம் சம்பாரிச்சுட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் அவருக்கான அடையாளத்தை, அவரோட பப்ளிசிட்டி வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு ஒருத்தர் வந்து தனக்கான தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டோன்னே தயங்காம அந்த MIT இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜிக்கு இவருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மூலமாக அதுக்கான மாடல் ரெடி பண்ணி தரதா இருக்கட்டும், அவங்க கூடயே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இவர் வந்து அந்த மாடலையும் முடிச்சு கொடுத்துருந்துருக்காரு. இதுக்காக ஒரு தினமும் வாங்கின சம்பளம் என்னன்னா 1000 ரூபாய் மட்டுமே வாங்கி, ஒரு நாளைக்கு ஒரு விசிட்டுக்கு 1000 ரூபாய் மட்டுமே வாங்கி, அந்த 1000 ரூபாயும் அவர் வச்சுக்காம அங்கே இருக்கிற ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணிடுறாராம். ஒரு நடிகர் வந்து தன்னோட பொசிஷன், தன்னோட அடையாளம், அது எல்லாத்தையும் வரன்ட்டு ஒரு சாதாரண மக்களாக சேர்ந்து வேலை செய்யறதுங்கிறது இந்த காலத்தில் பார்க்க முடியாத விஷயம் தான். அதுக்கு மத்தியில் இவர் வந்து இப்படி ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னை வேறு ஏதாவது வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.